நான் விழித்திருந்தேன். ஓகேவா? இது எதுக்கு, இது எப்படின்னா ஒரு பாட்டு ஒண்ணு வரும். பூட்டை விற்று சாவி வாங்க ஆசை, கட்டில் விற்று தூக்கத்தை வாங்க ஆசை அப்படின்ற மாதிரி, ஆசை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்னை வித்துட்டு ஒண்ணு வாங்குறது. சரிங்களா? அதாவது நிம்மதிக்கா வீடு பணம் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. ஆனா அந்த நிம்மதியை அடகு வச்சு பணம் வாங்குறது. அப்புறம் அது எதுக்கு? சரிங்களா? அந்த மாதிரி தான் மீனிங். இறப்பென்ற நித்திரைக்கா என்றோ நான் எழுதினேன். தும்பை பூ சந்திரனை துண்டாடும் ராத்திரியான். தும்பை பூ அப்படின்றது வெள்ளையா இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். தும்பி பூ அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரியா இருக்கான்னு பாருங்க. ஓகே, ஒரு ஒரு 1 மினிட் 1 மினிட். ஓகே, பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஒரு 25 28க்கு பார்க்கலாம். 11:28க்கு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகேங்க, பார்க்கலாமா? ரைட். இப்ப கேக்குதா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஃபுல் சிக்னல் இருக்கு எனக்கு. கரெக்டான சொல்லுவீங்க. வி கேன் ப்ரோக்ரஸ். மூவ். ஓகே ரைட், சூப்பர். ஓகே, இப்போ ரைட். அடுத்ததுல தும்பைப்பூ சந்திரனே. தும்பைப்பூ வெள்ளையா இருக்கும், அதே மாதிரி நிலா வெள்ளையா இருக்கு. துண்டாடும் ராத்திரியான். தும்பைப்பூ சந்திரனா துண்டாடே ராத்திரி. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, இது அமாவாசைக்கு முத நாள். அமாவாசைக்கு முத நாள் வந்துட்டு எப்படி இருக்கும்? கொஞ்சமானாச்சும் நிலா தெரியும் இல்லையா? கொஞ்சமா நல்லா தெரியும். அதான் வந்து தும்பைப்பூ சந்திரனை துண்டாடும் ராத்திரியான். ராத்திரியாம். துண்டாடும் ராத்திரியில் தூங்காத விண்மீன்கள். அப்படியே என்ன மீனிங்கு? துண்டாடும் இப்ப நிலா வந்து இல்ல, நிலா வெளிச்சம் இல்ல. நிலா வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு விண்மீன்கள் தெரியாது. அப்போ தூங்காத விண்மீன்கள் அப்படின்னா என்னது? தூங்காம இருக்குன்னா முழிச்சுட்டு இருக்குது. அப்ப முழிச்சுட்டு இருக்குன்னா அது கண்ணு எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குது. சரிங்களா? அதனால அந்த விண்மீன்கள் நமக்கு தெரியுது. எது? அமாவாசைக்கு முத நாள் நைட்டு. சரிங்களா? ரைட். நாளைக்கும் அமாவாசை, நரைத்த நிலா கல்லறை நாள். நரைத்தனா வயசாயி, அதான் பூர்ணிமான்னு சொல்லுவாங்க தள்ளி. சரிங்களா? பூர்ணிமா. சரிங்களா? பூர்ணிமா அப்படின்னா மீனிங் வந்து பௌர்ணமி அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ரைட். நரைத்த நிலா கல்லறை நாள். ஏன்னா அதான் வந்து அந்த நிலா வந்து ரொம்ப அதிகமானது. ஃபுல் பௌர்ணமினா அவ்வளவுதான், ஃபுல் பௌர்ணமி அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச வளர்ச்சியை எட்டிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நரைத்த நிலா கல்லறைக்குள் நான் தூங்க வருகின்றேன். அந்த நரைத்த நிலா கல்லறைக்குள் நான் தூங்க வர்றேன். சரிங்களா? ரைட். துண்டு நிலா சோறாக. பீஸ் ஆஃப் நிலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டா இருக்குது. துளி விண்மீன் கரியாக. சரிங்களா? வானத்தை பார்த்து நான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு என்ன அந்த நிலாதான் இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அது நிலாதான் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். துளிவின் கரியாக. துளி விண்மீன் கரியாக கண்டு பசி நோய் கொண்டேன். அதை பார்த்த உடனே எனக்கு பசி வந்துருச்சு. காலன் தேர் என்று வரும். காலன் அப்படின்னா யமன். அவனோட தேர் எப்போ வரும் நான் போவேன். இதெல்லாம் பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்பதான் என்னை வந்து இந்த இறைவன் வந்து இந்த காலன் வந்து எப்படி என்னை கொண்டு போறணும், நான் எப்ப சாவ போறணும் அப்படின்ற மாதிரி வந்து இவன் வந்து ஒரு விரக்தியில வந்து பாடுற மாதிரியான ஒரு பாடல். ஒரு பிச்சைக்காரர்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன அம்மா உணவகம் இருக்குது, ஏதோ ஒரு வகையில வந்துட்டு பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு. ரைட்டு. இப்ப எல்லாம் பிச்சைக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட இதுக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி யாரும் சாப்பாடுல பிச்சைக்காரங்க இருப்பாங்க, ஆனா சாப்பாட்டுக்கு இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட இந்திய நாடு, நான் சொல்ல தமிழ்நாட்டு ஒன்லி தமிழ்நாடு, இந்திய நாடு ஃபுல்லாவே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே ரைட். அப்போ இதுல வந்து ஒரு பிச்சைக்காரனின் உணர்வுகளாக கவிஞர்கள் பேசுவது என்ன அப்படின்ற மாதிரி 150 வார்த்தையில பதில் எழுதுங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் எழுதணும். அதாவது இந்த மாதிரி ஒரு கற்பனை நயம் வந்து இருந்தாலும் அவன் வந்து எது கிடைக்குதோ, இயற்கையா என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு அவன் வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிறான். நிலா வந்து சோறு மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை கடத்துறான். அவனுக்கு விரக்தியா இருக்குது. அதனால எமன் வந்து எப்பப்பா என்னை கூட்டிட்டு போவான்ற மாதிரி ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்றான் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதணும். இதான் தீம். ஓகேவா? இந்த தீமை வந்து அப்படியே எழுதிருக்கலாம். இந்த தீமை வந்து எப்பா ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, நிலாவை பார்த்துட்டு கரியும் சோறையும் பார்த்துட்டு நிலாவையும் விண்மீனையும் பார்த்துட்டு கறி சோறுன்னு நினைச்சு சாப்பிட்றான்ப்பா. இதான் அதோட தீமை. ஆனா அதை வந்து எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்றதான் கவிதை. சரிங்களா? அதாவது கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. சரிங்களா? அது வேற ஒண்ணும் கிடையாது. அஞ்சலி. ஓ என் பிரியமானவளே, ஓ என் பிரியமானவளே, தை மாதத்தின் பின்னிரவில்
கிருஷ்ண பட்சத்து நிலா வெளிச்சத்தில் அடிமனத்தின் விழிப்பில் கனவுகளின் கீதத்தில் உன்னை தேடுகிறேன். இந்த தேடுதலே எனது சோக தூது, இந்த தேடுதலே எனது அஞ்சலி. ஓகேவா? இது வந்து ஒரு பாடல் கதை வசனம் சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதாவது வசன கவிதைன்ற மாதிரி அந்த இதுல வந்திருக்கு. ஓ என் பிரியமானவளே, அந்த மாதிரி. சரிங்களா? ரைட், ராகம் வச்சு பாடலாம், பட் ஆனா வேண்டாம். ஓகே, நீங்களாம் கிளாஸ்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். கவிதை தீவின் புலம்புதலில் காட்டுப்பூக்களின் சுவாசத்தில் நட்சத்திர புள்ளிகள். கவிதை தீவின் புலம்புதல்னா இதை பத்தி யாரும் கவிதை இல்லை, நான் ஒரு தீவு தனியா இருக்குது, நான் பாட்டுக்கு தனியா வந்து புலம்பிட்டு இருக்கிறேன். கவிதை தீவு, கவிதைன்ற ஒரு தீவுல வந்து நான் புலம்பிட்டு இருக்கேன், தனியா இருக்கிறது. காட்டுப்பூவின் சுவாசத்தில் நட்சத்திர புள்ளிகளின் சோகத்தில். நட்சத்திர புள்ளிகள் சோகம்னா அது வந்து நட்சத்திர புள்ளினா அது என்ன, அது பாத்தி நல்லா பிரைட்டா இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே காணாம போகும். பிரைட்டா பேசிட்டு இருப்போம், அந்த மாதிரி போயிடும். அதுதான் வந்து நட்சத்திர புள்ளிகளின் சோகத்தில். இரவின் நெடிய நிகழ்களில். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நிழல் வந்து கருப்பா இருக்கும், ஆனா இரவு அப்படின்றது ஒரு இரவு கருப்பா தான் இருக்கும், ஆனா அது நெடியதா இருக்கு, ஒரு 12 மணி நேரம் இரவா இருக்கு. அதான் வந்து நெடிய நிழலில் உன்னை தேடுகிறேன். யாரை தேடுறாரு? இந்த தேடுதலே எனது சோகத்தூது, இந்த தேடுதலே எனது அஞ்சலி. சரிங்களா? அதாவது நான் தேடுறேன் பாத்தீங்களா, அந்த இதான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம். அப்ப இந்த கவிஞர் சொல்றாரு, நான் உங்களை தேடுறேன், ஒரு விஷயத்த நான் தேடுறேன், அந்த நான் தேடுறதுதான் நான் வந்து உன்னை பார்க்க விரும்புறேன்றதுக்கான ஒரு தூது. அந்த தேடுதலை தான் நான் வந்து நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்றதுக்கு நான் செய்யற அஞ்சலி. நான் இப்ப என்ன பண்றேன், உங்களை தேட வரேன் இல்லையா, அதான் உங்களுக்கு நான் வந்து தூதும் அதுதான், அஞ்சலியும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? ரைட். இது ஆக்சுவலி வந்து என்னன்னா, இது ரெண்டுமே முரணுது ஆக்சுவலி. ஒருத்தன் வந்து செத்து போயிட்டானா அவனுக்கு எதுக்கு நம்ம தூது விட போறோம்? ஒருவேளை தூது விட்டா அவனுக்கு எதுக்கு நம்ம அஞ்சலி செலுத்த போறோம்? சொல்றது புரியுதா? ஒருத்தன் இருக்கானா தானே நம்ம தூது விடுவோம், அவன் செத்து போயிட்டானா அவன் அஞ்சலி தான் செலுத்துவோம். ஆனா இவர் ரெண்டையுமே ஒன்னா சொல்றாரு. நான் உனக்கு செய்யறது இந்த ஒரே ஒரு செயல், நான் உன்னை தேடிட்டு வரேன் இல்லையா, இது வந்து நீ தூதாம எடுத்துக்க, நீ உருள மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், இன்னொன்னு அஞ்சலியாவும் எடுத்துக்கிறேன், நீ செத்து போயிட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. மானுடத்தின் திரைகளில் மனக்குரல்களின் உற்சாகத்தில், மானுடத்தின் திரைகளில் மனக்குரல்களின் உறக்கத்தில் யுகசந்தியின் பாடலில் உன்னை தேடுகிறேன். இந்த தேடுதலே எனக்கு எனது சோகத்தூது, இந்த தேடுதலே எனது அஞ்சலி. ஓகே, இது வந்து ஒரு இருண்மை யுக்தியா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இவர் தேடுறாரு, உன்னை தேடுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ பிரியமானவளே, ஓ பிரியமானவளே அப்படின்னா யார வந்து தேடுறாருன்னு தெரியல. ஓகே, ஒருவேளை அந்த சமயத்துல ஏதாவது சமுதாயத்துல ஏதாவது இது பண்ணிருக்கோம், அதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா இது எதுக்குப்பா பேசுறாங்கன்னு சொல்லி தெரியாம சுத்திட்டு இருக்கோம்ல, யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அதுக்கப்புறம் ஆனா இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் அரசியலுக்கு வரேன்றது நீங்க எப்ப போட்டு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது கரண்ட் அஃபேர்ஸ் தான். பட் ஆனா இது அப்படி இல்லை, மற்ற நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இல்லை இல்லையா. அதனால இது இது எதை பத்தி சொல்றாரு அப்படின்றது தெரியல, இருண்மை யுக்தியை வந்து கையாண்டிருக்காரு. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா நீங்க சொல்லலாம் தாராளமா. ஓகேவா? ரைட். அடுத்தது கருத்தம்மா. ஓகே, கருத்தம்மா. கருத்தம்மானா தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் தான் ஞாபகத்துக்கு வருது. நல்ல ஒரு அருமையான பாடல் அது. ஓகேவா? நல்ல பாடல். ரைட். முன்னொரு நாள் மூண்டெழுந்த கவிக்கணலின் ஜுவாலைகளில் என் விழிகள் சுவைத்திருந்த எழுத்துலக கோப்பைகளின் மதுவானாய். விழிகள் சுவைத்திருந்த இது என்னன்னு சொல்லுங்க, என்ன யுக்தின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு முறையை கையாண்டிருக்காரு? விழிகள் சுவைத்திருந்த எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதினாதான் மார்க்கு. அப்படியே சும்மா அப்படியே நோட்ஸ் அப்படியே எங்கேயே படிச்சுட்டு போயிட்டு எழுதுறாதீங்க, நீங்க சொல்லணும். நான் அதை தான் சொல்லியிருக்கேன், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். புலன் மாற்றம். எஸ் புலன் மாற்றம், பிளான் மாற்றம் கிடையாது, புலன் மாற்றம். ஓகே, ரைட், சூப்பர். விழிகள் சுவைத்திருந்த எழுத்துலக கோப்பைகளின் மதுவானாய். முன்னொரு நாள் மூண்டெழுந்த கவிக்கணல், அதாவது பயங்கரமா கவிக்கணல், அதாவது கவிதை வந்து வருது. அப்போ என் விழிகள் சுவைத்திருந்த எழுத்துலக கோப்பைகளின் மதுவானாய். ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது மது அப்படின்றது போதை தரக்கூடியது, அப்ப எழுத்துக்கள் அப்படின்றது ஒரு போதை தரக்கூடியது, அந்த மாதிரி சொல்றாரு. மன மனப்பாலின் திரையாகி மாயைகளின் உடையாகி மண்ணுலைகள் கனப்பொழுதே நடமாடும் காதலுடன் உறவாடி கணவனாய். ஓகே, மனப்பாலின் திரையாகி, மனசுல ஏதோ ஒரு திரை, மாயைகள் உடையதாகி மண்ணுலைகள் கனப்பொழுதே நடமாகும் காதலுடன் உறவாடி கணவானாய். ஓகே. கருத்தமே கடல் நீரில் மூழ்கிவிட்ட செம்மீனே, உறுப்பெல்லாம் கவி சுமந்த ஊர்வலமே, கண்ணீரின் உற்சவமே. இது என்ன? கருத்தம்மா ஓகே, கருத்தம்மா அப்படின்றது
வரக்குறுக்கம். ஓகே.